பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எடுத்த தீர்மானத்தில் நிலை நில்லுங்கள், கர்த்தர் மகிழ்வார். ஆதார வசனம் நெகேமியா 9:3. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அதிசயமானவரே, அருமை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் வெறுமனே எழும்பி நிற்பதை இந்த வாக்கியம் குறிப்பிடவில்லை. மனதில் எல்லாரும் ஒரு உறுதியை எடுத்து அதை நிறைவேற்றி, இனிமேல் எங்களுடைய வாழ்வின் நிலைமை ஓட்டம் இப்படித்தான் என்று உறுதி அளித்ததைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இப்படி செய்ய காரணம்? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட வேத பிரமாணத்தை மீறினார்கள். உபாகம் 7:1-5 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன். கானானில் உள்ள 7 ஜாதிகள்: ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர். இந்த ஜாதிகளை முற்றிலும் துரத்தி விடுங்கள். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் வேண்டாம், அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம், அவர்களோடு சம்பந்தம் வேண்டாம். அப்படி செய்தால் அவர்கள் உங்கள் குமாரரை வழி விலக பண்ணுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை அழித்து விடுங்கள், முற்றிலும் அவர்களை சங்காரம் பண்ணுங்கள். இந்த கட்டளையை மீறினார்கள். கொஞ்சம் அந்நிய ஜாதிகளை விட்டு வைத்தார்கள். என்ன ஆயிற்று? நாளடைவில் இஸ்ரவேல் மக்கள் அவர்களோடு சம்பந்தம் கலந்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். கர்த்தர் நடக்கும் என்று சொன்னது நடந்தேறியது. மீறினதனால் எல்லா பாவங்களும் நடந்தேறியது. தேசம் தீட்டுப்பட்டது. தேவ கோபம் இவர்கள் மேல் இறங்கினது. அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், சிறைப்பட்டார்கள். தேவாலயம் இடிப்பட்டது, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டது, மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். வறட்சி, பஞ்சம். கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்தவனுக்கு தங்களுடைய நிலம், மக்களை அடமானமாக வைத்தார்கள். இந்நிலையில் பாபிலோனிலிருந்து வேதபாரனாகிய எஸ்ராவும் நெகேமியாவும் தேவாலயம் கட்டவும் அலங்கம் கட்டவும் வந்தார்கள். எருசலேமுக்கு கட்டி முடித்தார்கள். இப்போது மக்கள் நம் தேசம் தீட்டுப்பட்டு விட்டது, மறுபடியும் இப்படி ஒரு அவல நிலை வர வேண்டாம் என்று முறையிட்டார்கள். எல்லா கோத்திரத்தாரும் அழைக்கப்பட்டார்கள். சட்டம் இயற்றப்பட்டது. அந்நியரை இஸ்ரவேல் குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், முழுவதுமாக. அடமானமாக கொண்ட நிலம் மக்களை உடனே விடுதலையாக்க வேண்டும் என்று அப்படி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள். அது நல்லது என்று கண்டார்கள். பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. இதன் பொருள் விளக்கி எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. எல்லோரும் ஆமேன் ஆமேன் என்றார்கள். இனி இப்படி சம்பவிப்பது இல்லை என்று பிரகடனம் செய்து நின்றார்கள். இதுதான் அவர்கள் நிலையில் நின்றார்கள் என்பதாகும். அவர்கள் தீர்மானத்தில் நிலையாக உறுதியாக நின்றார்கள் என்பதாகும். நமக்கு ஆவியானவர் கொடுக்கும் செய்தி என்ன? இது தவறு என்றும் இது சரியானது நல்லது என்று புரிந்ததும் அதன் வழியே நடக்க தீர்மானிக்கிறோம். வேதத்துள்ள கற்பனை கட்டளையின்படி நடப்போம் என்று மனதில் உறுதி எடுத்து நிற்கிறோம். சில நாட்களில் இந்த உறுதியிலிருந்து விழுந்து விடுகிறோம். இது ஏன்? இப்படி விழாமல் முடிவு பரியந்தம் அவரவர் தங்கள் நிலையில் நின்று கர்த்தரோடு வாழ்வது எப்படி என்பதுதான் இன்றைய செய்தி. நாமும் இன்றிலிருந்து நேரமே எழும்பி அதிகாலை ஜெபம் செய்வேன், தீர்மானம் எடுக்கிறோம். இத்தனை அதிகாரங்கள் வாசிப்பேன், தீர்மானம் எடுக்கிறோம். வார்த்தையை தியானிப்பேன், ஆவியானவர் உணர்த்தலுக்கு கீழ்ப்படிவேன், பொறுமையாக இருப்பேன், தீர்மானம் எடுக்கிறோம். வீட்டிலே ஆர்குமெண்ட் இருக்காது, சரியான நேரத்திற்கு வேலைக்கு போவேன், யாரை பற்றியும் பேசாமல் என் வேலையில் கருத்தாய் இருப்பேன், தீர்மானம் எடுக்கிறோம். லஞ்சம் வாங்க மாட்டேன், நீதியை புரட்ட மாட்டேன், குடிக்க மாட்டேன், புகை பிடிக்க மாட்டேன், தீர்மானம் எடுக்கிறோம். எனக்கு சுகர் இருப்பதால் ஸ்வீட்டு மற்ற மாவு பொருட்களை சாப்பிடவே மாட்டேன், கடன் வாங்கவே மாட்டேன், டிவி, சீரியல், செல்ஃபோன் நோண்டுதல் இனி வீட்டில் இருக்காது. ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு சர்ச்சுக்கு முன்னமே குடும்பத்தோடு போய்விடுவோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டியவைகள், கடைப்பிடிக்க வேண்டியவைகள் செய்வேன் என்றும், விட்டுவிட, ஒதுக்கிவிட, தூக்கி எறிந்துவிட வேண்டியவைகள் அப்படியே செய்வேன் என்றும் மனதில் தீர்மானம் பண்ணுகிறோம். நம் நிலையில் நிற்கிறோம். அப்படி கொஞ்ச காலம் அற்புதமாக நடக்கிறது. திடீரென்று புரோக் ஆகிறது. ஏன்? தீர்மானம் எடுக்கும்போது நமது சொந்த பலத்தில் எடுக்கிறோம். கர்த்தர் இதை தீர்மானத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். உமது பலன் கிருபை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15:5. உதவுங்கப்பா, கடைசி வரை நிற்க கிருபை தாங்கப்பா என்று ஜெபித்துவிட்டு அவரது கிருபையின் பலத்தால் நடக்கிறேன் என்று நிதானமாக செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் தீர்மானம் எடுக்கும் போதே எதிரியும் ஒரு தீர்மானம் எடுப்பான், ஆப்போசிட்டில் எடுப்பான். பார்த்து விடுகிறேன் நீ இப்படியெல்லாம் பண்ணுவதை என்று அந்த சவால் வரும் என்பதை அறிந்திருத்தல் அவசியம். கர்த்தரும் இந்த உறுதியை அசைத்து பார்ப்பார்.
இயேசுவையே சாத்தான் டெஸ்ட் பண்ணவில்லையா? இந்த சோதனைக்கு ஆவியானவர் தாமே இயேசுவை வனாந்திரத்துக்கு போக உணர்த்தினார், ஏவினார் என்று பார்க்கிறோமே. அவருக்கே அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம்? இந்த சவால் வரும், இதை நான் தேவ பலத்தோடு சந்தித்து வெற்றி பெறுவேன். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. இது சிந்தையில் பதித்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நடந்தால் ஜெயிக்கலாம். மூன்றாவது, இதனுடைய ரிசல்ட்டை நினைத்து நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது 80-90 கிலோ எடை இருப்பவர்கள் உங்களது +2 ஃபோட்டோவை பாருங்கள். தினமும் இப்படி ஆவேன், சரியான டயட், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒரு ஜிம்மாக பணம் கட்டிட்டு வந்துடுறது, ஜிம்முக்கே போவதில்லை. அப்படி இருக்காது. இனி ஜிம்முக்கு நான் போவேன். இந்த எதிர்பார்ப்பு, இந்த முடிவு சந்தோஷத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். நான்காவது, நாமே பல காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். குடிகார நண்பரோடு நண்பர்களிடமிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நான் தான் விட்டுட்டேனே, இனியெல்லாம் ஒன்றுமே என்னை பண்ண முடியாது என்று அவர்களோடு போகக்கூடாது. நிற்கிறேன் என்பவன் விழாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவன். காசிப்பிங் கூட்டத்திலிருந்து அழுங்காமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். டிவியில் நியூஸ் மட்டும்தான் பார்ப்பேன் என்று நியூஸ்க்கு மட்டும்தான் போடணும். செல்ஃபோனில் இன்கமிங் அவுட்கோயிங் கால் மட்டுமே என்று வைக்க வேண்டும். எத்தனை ஃபாரின் பொருள்கள் சீப்பான ரேட்டில் வந்தாலும் அது எனக்கு அவசியமில்லை என்று தேவையில்லை என்று ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். சரியில்லாத இடத்திற்கு போகாமல் நாமளே நின்று கொள்ள வேண்டும். நமக்கு இருப்பதே போதும், தேவையென்றால் கர்த்தர் கொடுப்பார் என்று கை நீட்டாமல் இருக்க வேண்டும். மற்றவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வோடு கம்பேர் பண்ணவே கூடாது. இப்படி நம்மை நாமே ஒதுங்கி கொண்டால், இப்படி செய்யும்போது, செய்யக்கூடாதை செய்யாமல் இருக்கும்போது நாம் எடுத்த தீர்மானத்தை நிலை நிற்க முடியும். ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆவியானவர் கூட இருக்கிறார். இது சிரமந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் செய்து பழக்கப்பட்டு நின்றுவிட்டால் அதனுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அதுவே நம்மளை உற்சாகப்படுத்தும். கர்த்தரும் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சந்தோஷப்படுவார். நாம் ஒவ்வொரு முறை நிலை நிற்கும் போது ஆண்டவர் மகிழ்வார். அந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இறங்கும். யோசேப்பு இளம் வாலிப பிள்ளை தீர்மானத்தில் நிலை நின்றானே. எப்படி அவனால் இப்படி இருக்க முடிந்தது? எப்படி என்றால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார், காரியமில்லாமல் என் வாழ்வில் ஏது நடக்காது என்ற சத்தியத்தில் உறுதியாக இருந்தான். அதனால் அவனால் இருக்க முடிந்தது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவருமே கை வைக்கக்கூடாது என்பது தேவ கட்டளை. இதை நான் மீற மாட்டேன். கர்த்தர் என் வலப்பக்கத்திலேயே நிழலாய் இருக்கிறார். அவருடைய பலத்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவருடைய பலத்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் பலம் ஒன்றுமில்லை, அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்றதில் அவன் சத்தியத்தை நிலைத்திருந்தான். ஆகவே எடுத்த தீர்மானத்தை நிலை நின்றான். இந்த தாவீதை உற்சாகப்படுத்தியது, அவனுடைய நிலையில் நிற்க வைத்தது. யோபுவின் அறிக்கையை நாம் அறிவோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவர் சித்தத்தின்படி தான் அவர் செய்வார். இது நிலை நின்றான். ஆகவே எடுத்த தீர்மானத்தை நிலை நின்றான். சத்தியம் மட்டுமே, வேத வார்த்தைகள் மட்டுமே நம்மை பலப்படுத்தும், நம்மை உறுதியை தரும். நாம் எடுத்த தீர்மானத்தை நிலையாக நிற்க உதவி செய்யும். வேறு எதுவும் செய்யாதுங்க. தேவ வார்த்தை மட்டுமே. ஏனென்றால் அதற்குள் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். தாவீது சொல்கிறான், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே, கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது. எடுத்த தீர்மானத்தை கொஞ்சம் வழி போகும்போதே அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அதைத்தான் தாவீது சொல்கிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 94, 14, 18, 19 வசனங்கள். நாமும் இப்படி சொல்லி ஜெபிக்கலாமே, நாமும் இப்படி அறிக்கை செய்யலாமே. நாம் பலவீனப்பட்டு செய்ய வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய மறுபடி நாம் எடுக்கும்போது அவருடைய பலன் பூரணமாய் நம்மில் இறங்கி கிரியை செய்து மறுபடியும் நம்மை நிலைநிறுத்துவார். மனிதர்களைப் போல் அவர் சொல்லி காட்ட மாட்டார், உனக்கு எத்தனை இடம் என கிருபை கொடுப்பது, நீயே விழுந்து விழுந்து எழுகிறாயே என்று. மறுபடியும் நம்ம பேண்மையை பெருக பெண்ணுவார், மறுபடியும் நம்மளை தேற்றுவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிடித்து கொள்ள வேண்டும். விழுவதும் எழுவதுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளும் போது அவர் விழாமல் காத்துக்கொள்வார். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுவார். நம்மளை மறுபடியும் தேற்றுவார். நம்முடைய மறுபடியும் உள்ள உயர்வுக்கு கொண்டு வைப்பார். தீர்மானத்தின் நிலையாக இருக்கும் பொழுது அது கடினம் என்றால் கடினம்தான், லெகு என்றால் லெகுதான். ஜெபிக்கலாம். தகப்பனே, சரியான தீர்மானங்களை உமது நாமத்தின் வல்லமை என்னில் பெருகும் என்று நிச்சயத்தோடு எடுத்துள்ளேன்.
என் பலன் ஒன்றுமில்லை. கிருபை பூரணமாய் என்னில் விளங்கட்டும். இறுதி வரை எடுத்த தீர்மானத்தை நிற்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இன்றும் ஜெயிப்பேன், நாளையும் ஜெயிப்பேன் தேவ பலத்தால். ஆமேன். ஹல்லேலூயா.